வணக்கங்க. இன்றைக்கி நைட்டு வந்து கோதுமை ரவை உப்புமா கிளற போகிறோம். அதுக்கெல்லாம் வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. ரவையை சட்டியில் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய் போட்டாச்சு. கொஞ்சம் வணங்கட்டும். உப்புமாவுக்கு வெங்காயம்லாம் அரை வேக்காடு வந்தால் போதும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வெந்துருச்சு. அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவில் இந்த சொம்பில் எனக்கு 2 சொம்பு கணக்கு. ரெண்டு சொம்பு ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும் தண்ணி. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நீ ரவையை போட்டுடலாம். நல்லா கொதித்து வேகட்டும். ஓகே, இந்த லெவலுக்கு வந்ததையுமே நல்லா கலரி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான் இருக்குது. நல்ல ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை லேசாக தூவி இறக்கிடலாம். சுவையான உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.